மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திருமாவளவன் ஏன் குறுக்கிடுகிறான்? திராவிடத்தை விமர்சித்தால் திருமாவளவன் ஏன் தலையீடு செய்கிறான்? இவன் வேலையை இவன் பார்க்க வேண்டியதுதானே. அவன் திமுக திக போன்றவர்கள் தானே அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிற போது திருமாவளவன் ஏன் இதிலே தேவையில்லாமல் குறுக்கீடு செய்கிறான் என்று பலர் நினைக்கிறார்கள். திருமாவளவன் அம்பேத்கரின் மாணவன், ஆகவே குறுக்கீடு செய்கிறான். பெரியாரின் மாணவன், ஆகவே குறுக்கீடு செய்கிறான். எளிய மக்களின் அரசியலுக்கே வேட்டு வைக்கிறார்கள் என்றால் அதை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. பெரியார் என்கிற அடையாளத்தையே சிதைக்கிறார்கள் என்றால் அதன் பிறகு அம்பேத்கரை சிதைக்க எவ்வளவு நேரமாகும்? பெரியாரையே கன்னடர் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அம்பேத்கரை மராட்டியன் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? அம்பேத்கரே வேண்டாம் என்ற நிலை வந்தால் மார்க்ஸை எப்படி இவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? மாமேதை மார்க்ஸ் எப்படி நமக்கு பொருத்தமானவராக இருக்க முடியும்? இந்த கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. எனவே இந்த அடையாள அரசியல் மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல். திராவிடத்தை விமர்சித்தால் திருமா ஏன் குறுக்கீடு செய்கிறார் என்ற கேள்விக்கு திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். பெரியாரின் மாணவர் என்பதால் குறுக்கீடு செய்கிறேன் எனவும் அவர் பதிலளித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.